நீயும் தும்மிடி தும்மிடி ஆயுசு நூறாக என் பார்வை உன்னோடு. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ தான் இப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு நான் சொல்கிற 2 அப்ளிகேஷன் இருக்கணும். ஸோ CapCut அண்டு VPN. ஸோ 2 அப்ளிகேஷனோட லிங்க்குமே நம்மளுடைய டெலிகிராம்லேயோ இல்லை வாட்ஸ்அப் சேனல்லையோ இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து VPN-ஐ ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டெம்ப்ளேட் லிங்க்கு என்ன சர்ச் பண்ணால் டெலிகிராமில் வரும் அப்படின்றது நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். அதை சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட்ஸ் வரும். நீங்கள் டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் நிறையா டெம்ப்ளேட்ஸ் அந்த சாங்கோடைய லிரிக்ஸுக்கு வரும். ஸோ இதில் தேர்டாக பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு தான் Spotify 3D அனிமேஷன் CapCut டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பாருங்க யூஸ் டெம்ப்ளேட் ஆன் CapCutனு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு இப்போ கைன்மாஸ்டர் அதாவது CapCut அப்ளிகேஷனுக்குள்ளே கொண்டு போகும். ஸோ அது உங்களுக்கு இது ஆகலை அப்படின்னா எகைன் வந்து ட்ரை பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அது வந்து இது CapCut அப்ளிகேஷனுக்குள்ளே போகும். ஸோ அதனால கரெக்டாக இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்க. இப்போ டெம்ப்ளேட் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இப்போ கீழே பாருங்க யூஸ் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. இப்போ செலக்ட் பண்ண உடனே மொத்தம் உங்களை வந்து 4 ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ண சொல்லும். மேலே ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை எனி 4 ஃபோட்டோஸ் மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா 4 ஃபோட்டோஸ் வந்து கேட்டிருக்காங்க. 4 ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்க நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்போது லோட் ஆகும். ஸோ அது லோட் ஆகலைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அப்படியே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இப்போ கீழே பாருங்கள் ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான் சேம் வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆகுதான்றதை செக் பண்ணுங்கள். எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக ஸ்க்ரீனில் கவர் ஆனால் தான் நமக்கு வீடியோ வந்து பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக ப்ளே ஆகுது அப்படின்னா இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. மேலே பாருங்கள் CapCutன்ற இது வாட்டர் மார்க் இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஒரு டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஆடியோ வந்து இதில் ஆட் ஆகலை இதில் வந்து இல்லை அப்படின்னா மேலே பாருங்கள் ஆட் சவுண்ட்ன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் ஆன வாட்டி எப்படி நான் ஆடியோ ஆட் பண்ணுறதுன்றதும் சொல்லிடுறேன். ஸோ ப்ளே பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஆடியோ அதிலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து எதுவும் இல்லை. பட் ஆடியோ இல்லை அப்படின்னா கொஞ்சம் நான் சொல்கிற ஸ்டெப்ஸை நெக்ஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரை வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ வீடியோ எக்ஸ்போர்ட் ஆனவொடனே மேலே பாருங்கள் டன் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி இது ப்ளே பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக ப்ளே ஆகுதான்னு. ஸோ ஆடியோ வரல அப்படின்னா டன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ டன் ஆப்ஷனை கொடுத்துட்டு ஃபுல்லாக பேக்கில் வந்துடுங்க. இப்போ ஃபுல்லாக பேக்கில் வந்துட்டு எகைன் CapCut அப்ளிகேஷனுக்குள்ளேயே போங்க. CapCut அப்ளிகேஷனுக்குள்ளே கீழே எடிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். மேலே வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக எடிட் பண்ண வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆடு கொடுங்க. ஆடு கொடுத்துட்டு நான் உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அது வீடியோவாக கொடுத்துருப்பேன். அது எப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே பாருங்கள் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நான் வந்து உங்களுக்கு ஆடியோவோட வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆடியோ வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ அடுத்தது நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.